பெருமானுடைய திருமேனியை தியானித்து 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 அதை அப்படியே மனசுல சித்திரமா எழுதி கொண்டு கண்ணை மூடினாலும் அந்த கொஞ்ச நேரத்துக்கு தோற்றமளிக்கிற அந்த உருவம் நம்ம உள்ளத்துல தோற்றணும். அது இதை நீடிக்க வைக்கணும். அதுதான் யோகத்துக்கு இருக்கிற பெரிய சவால். இது எவ்வளவு நேரம் நீடிக்க பண்றோம்? பார்த்துட்டே இருக்கிறச்சே தோணுமா? கண்ணை மூடி 1/2 நிமிஷத்துக்கு தோன்றதா, 1 நிமிஷத்துக்கு தோன்றதா, 3 மாசம் கழிச்சு 5 நிமிஷத்துக்கு தோணணும், 6 மாசம் கழிச்சு 10 நிமிஷத்துக்கு தோணணும். அதுக்கப்புறம் எப்ப யோகத்திலேருந்து எழுந்து வெளியில போயிட்டா கூட தோணிட்டே இருக்கணும். இதைதான் பரீட்சைன்னு சொல்லுவார்கள். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், சமாதி, தாரணா, தியானம், எல்லாம் அஷ்டாங்க யோகம் சொல்றமே, அதனுடைய அடிப்படை இதுதான். அதே போலத்தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா, காணல் நீர்ன்றது தெரிஞ்சு போயிட்டாலும் மறுநாளும் காணல்கள் தோற்றுகிறதோ இல்லையோ, அதை போல பிரம்மம் ஒண்ணுதான் உண்மைன்னு எனக்கு தெரிஞ்சிட்டாலும் நீங்கள்லாம் தோற்றுகைன்றது எனக்கு மறைஞ்சுபடாது. அதனாலதான் இத்தனை பேரும் தெரிகிறார்கள். எப்ப ஐக்கிய ஞானம் வந்துடுத்தோ அப்ப முக்தி அடைகிறோங்கிறது அத்வைத்தம். ஆக 2வது தத்துவமே கிடையாது. பரமாத்மான்னு ஒருத்தர், ஜீவாத்மான்னு ஒருத்தர் அப்படின்னு 2எல்லாம் கிடையாது. ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா ஞானமயமா இருக்கும். அனுபூதின்னு சொல்லுவார்கள். அந்த ஆத்மா ஞானமாகவே இருப்பார். அந்த ஆத்மாவுக்கு ஞானம் இருக்குமானா இருக்காது. இப்பதானே ஞானம் இருப்பார்னு சொன்னீரேன்னா, ஆத்மா ஞானமா இருக்காருன்னு சொன்னேன். ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கிறதுன்னு அடியேன் சொல்லலை. ஆத்மா ஞானத்துக்கு ஆத்மாவுக்கு ஞானத்துக்கு வித்தியாசம். ஒரே ஒரு வேற்றுமை உருவு, விபக்தியில தானே வித்தியாசம். ஆத்மா ஞானம்னு சொன்னா 2ம் முதல் வேற்றுமை. ஆத்மாவுக்கு ஞானம்னு சொன்னா 4வது வேற்றுமை, சதுர்த்தி விபக்தி. அடி இப்ப இலக்கண பாடம் எடுக்கிறது இங்க வரல. இது ஏற்கனவே பள்ளிக்கூடம் இருந்தாலும் அது சொன்னாதான் என்னன்னு புரியும். ஆத்மா ஞானம்னு சொல்லச்சே 2ம் முதல் வேற்றுமையில இருந்தால் ஐக்கியம் வந்துடும். ஆத்மாவுக்கு ஞானம்னு சொன்னா 2 தத்துவத்தை ஒத்துண்டு தான் ஆகணும். ஆத்மான்னு ஒரு தத்துவத்தை ஒத்துண்டாகணும், ஞானம்னு ஒண்ணு ஒத்துண்டாகணும். அப்பதான் இந்த இக்குங்கிற 4வது வேற்றுமை உருவு வரும். இல்ல ஆத்மா ஞானம். இன்னொன்னு சொல்றேன், மண் குடம். மண்ணு முதல் வேற்றுமை, குடம் முதல் வேற்றுமை, தங்கச் சங்கிலி, தங்கம் முதல் வேற்றுமை, சங்கிலி முதல் வேற்றுமை. தங்கமே சங்கிலியா, சங்கிலியே தங்கமா? மண்ணே குடமா, குடமே மண்ணா? நூல் வேஷ்டி, நூலே வேஷ்டியா, வேஷ்டியே நூலா? அவன் சாமி நூலால் ஆக்கப்பட்டது தானே நீங்க சொல்லுவீள். நூலால் ஆக்கப்பட்ட வேஷ்டின்னா நான் சொன்னேன், மண்ணால் ஆக்கப்பட்ட குடம் நான் சொன்னேன். மட்குடம், மண் குடம்னு சொல்றேன். அப்ப அந்த 2ம் ஒரு வேற்றுமையில படிக்கிறேனே. மண்ணுங்கிறது வேறையா, குடம்ங்கிறது வேறையா நீங்க கேட்டீங்கனால் ஆமான்னு சொல்லுவிழா, இல்லேன்னு சொல்லுவிழா? 8:30 வரைக்கும் யோசிக்கும். மண்ணும் குடமும் மண் குடம்னு சொல்றேனே, அப்ப மண்ணே குடமா, குடமே மண்ணானால் ஒரு பக்கம் நம்ம மனசு பதறும். மண்ணு குடம் தானே சுவாமி, குடத்தை பார்த்து மண்ணுன்னு சொன்னா என்ன, மண்ணால தான் ஆக்கப்பட்டிருக்குன்னு விடுவோம். அதே மாதிரி இப்படியும் தோணும். அது எப்படி? மண்ணு வாங்கினா 10 ரூபா ஒரு படி, குடம் வாங்கினா இத்தனோடு குடம் 100 ரூபாய். மண்ணை வச்சுன்னு போய் கணத்துல ஜலம் தூக்க முடியுமா? குடத்தை வச்சுன்னு கணத்துல ஜலம் தூக்கலாம். மண்ணுக்கு வேலைப்பாடு இருக்குமா? குடத்துக்கு வேலைப்பாடு இருக்கு. மண்ணு சிகப்பா இருக்கும், குடம் ஏதோ பச்சையா இருக்கு, நீளமா இருக்கு. எத்தேதோ மாறுதல் இருக்கும் இல்லையோ. ஆனா மண் குடம். அப்போ 1ன்னு சொல்றதா 2ன்னு சொல்லணுமானால் மண்ணால் ஆக்கப்பட்டிருக்கிறபடியாலே அவ்வளவு ஒற்றுமை அதுக்கு. இதுக்கு அதுக்கு இருக்கிற ஒற்றுமை. இதே அடிப்படையில் தான் இந்த தேகத்தை பார்த்து யார் என் பேரை சொல்லி, ஹே கிருஷ்ணன் இங்க வானா நான் வரேன். வரேன்னா தேகத்துக்கு தான் எங்க தகப்பனார் கிருஷ்ணான்னு பேர் வச்சார். ஆத்மாவை பிடிச்சா பேர் வச்சார். அவர் வைத்தது பிறந்த குழந்தைய பார்த்தார், இந்தா கிருஷ்ணான்னு பேரை வச்சுட்டார். நீங்களும் பார்த்து இந்த உருவத்துல இந்த மாதிரி இருப்பார், இந்த வயசுல இருப்பார், ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணான்னு கூப்பிட்டுட்டு, கூப்பிட்டா இந்த உடம்புக்கெல்லாம் நீங்க கூட்டதும் தெரியாது, உங்களையும் தெரியாது. ஆத்மாவுக்கு தான் ஞானமே உண்டு. அப்ப ஆத்மா புரிஞ்சுண்டு தான் காலை எடுன்னு சொல்லணும். உங்களை நோக்கி நான் நடந்து வந்தாகணும். நான் வரேன். வரும்போது ஆத்மா வந்துதான் தேகம் வந்துதான். 2 பேரும் ஒன்னாத்தான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னை விட்டு பிரியாத 2 பேரும் ஒன்னா இருக்காளோ இல்லையா? இதுக்கு ஷரீராத்ம பாவம்னு பேர். இது உடம்பா இருக்கு, இது ஆத்மாவா இருக்கு. ஆனா 2 பிரியவே பிரியாது. அதே போல காரண காரிய பாவம். கீழடியன் சொன்ன 3 அதுதான். தங்கத்தால் ஆக்கப்பட்ட சங்கிலினா அது காரணம், அது காரியம். நூலால் ஆக்கப்பட்ட வேட்டினா இது காரணம், அது காரியம். மண்ணால் ஆக்கப்பட்ட குடம்னா காரணம், காரியம். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் எந்த காரணத்தால உருவாக்கியிருக்கோ காரணத்தையும் காரியத்தையும் ஒரே வேற்றுமையில் படிக்கலாம். இதுதான் சட்டம். இந்த சட்டத்தை நல்லா அடிக்கோடு போட்டுங்க. காரணத்தையும் காரியத்தையும் 2 வேற்றுமையில சொல்ல மாட்டோம். மண்ணால் ஆக்கப்பட்ட குடம்னு சொல்லலாம், அது உண்மை. ஆனா அப்படி சொல்ல வேண்டிய தேவையில்லை. மண்ணு குடம்னு சொன்னால அதான் அர்த்தம்.
தங்கச்சங்கிலின்னு சொன்னாலே அதுதான் அர்த்தம். பச்சை எது காகித புத்தகம் அப்படின்னு சொன்னாலும் அதுதான் அர்த்தம். ஆனா வேற எந்த வேற்றுமை வந்ததுனாலும் ரெண்டு வஸ்து ஒத்துன்னு தான் ஆகணும். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அந்த ஆத்மா ஒன்றுன்னு சொன்னீரே, ஆத்மா ஞானமா, ஆத்மாவுக்கு ஞானமா? திரும்ப விட்ட இடத்த எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். அதை விட்டுடக்கூடாது. ஏதோ திட்டாந்தம்லாம் பார்த்துட்டு நீங்க வீட்டுக்கு போனப்புறம் சொன்ன உதாரணம்லாம் ஞாபகம் இருக்கும். எதுக்கு சொன்னாருன்னு மறந்து போயிடும். திரும்ப யோசிச்சு யோசிச்சு பார்ப்போம். என்னமோ சொன்னார், வெடிக்க வெடிக்கையா சொன்னார். ஆனா அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. எதுக்காக சொன்னார்னு தெரியலேன்னுடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. ஆத்மா ஞானம்னால் அப்ப ஆத்மா ஞானமயம்னு அர்த்தம். அப்படின்னா ஞானமே உருவானது ஆத்மான்னு அர்த்தம். அதே போல எப்படி மண்ணால உருவானது குடம், தங்கத்தால உருவானது சங்கிலி, அதை போல ஆத்மா ஞானத்தாலேயே உருவானது. அதுதான் அதுக்கு மூலப்பொருள்னு அர்த்தம். இது ஒன்று. ரெண்டாவது, ஆத்மாவுக்கு ஞானம்னால் அதுக்கு அது உடைமைன்னு அர்த்தம். இப்ப சொல்றது அதுவே அது இல்லை, அதுக்கு அது இருக்கு. அப்படின்னா இப்ப ரெண்டு ஞானம் ஆறுது. ஆத்மாவே ஞானம்னு சொல்ல வேண்டியிருக்கு, ஆத்மாவுக்கு ஞானம்னு சொல்ல வேண்டியிருக்கு. இது புரியறதுக்கு சொல்றேன். விளக்கேற்றி வச்சிருக்காளோ இல்லையோ, எனக்கு கண்ணுக்கு தெரியல. அந்த பக்கம் விளக்கு இருக்கும், விளக்கேற்றிருக்கா. அந்த நெருப்பு ஜுவாலை இருக்கே, அந்த ஜுவாலையில வெளிச்சம், வெளிச்சம்னு ஒன்று வச்சுங்க, ஜுவாலைன்னு ஒன்று வச்சுங்க. நெருப்பு அக்னி, அக்னி ஜுவாலை, ஜுவாலையிலேருந்து வெளிச்சம் வருது. அந்த ஜுவாலையில வெளிச்சம் உண்டா அல்லது அது கொடுப்பது வெளிச்சமா? அந்த ஜுவாலையே வெளிச்சமா அல்லது அது கொடுப்பது வெளிச்சமான? கொடுப்பது வெளிச்சம்னா தான் பக்கத்துல இருக்கிற பொருள் தெரியும். அது வெளிச்சம் கொடுத்தா தான் அது பக்கத்துல என்ன வச்சிருக்கோ அது தெரியும். ஆனா அந்த ஜுவாலைய நான் ஜுவாலைன்னு தெரியணும்னா அதுல வெளிச்சம் இருந்தா தான் அது தெரியும். ஏனால் இப்ப இந்த விஷயத்த நான் இருட்டுல வச்சுட்டேன்னு வச்சுங்க, இது உங்க கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. இது நிச்சயமா இருட்டுல வச்சா கண்ணுக்கு, வெளிச்சம் இருக்கவே உங்க கண்ணுக்கு தெரியறது. ஆனால் அந்த ஜுவாலை இருட்டுல இருந்தா தெரியுமா தெரியாதா? நெருப்பை ஏத்தி விளக்கேத்தி வச்சுட்டா அந்த விளக்கின் வெளிச்சம், அந்த வெளிச்சனுடைய ஜுவாலை, அந்த சிக தெரியுமா? நிச்சயம் தெரியும். சாமி அப்படின்னா அதுவே வெளிச்சமா? அதுக்கு வெளிச்சமா? அதுவே வெளிச்சம் இருட்டுல தானே தெரிகிறபடியால், அதற்கு வெளிச்சம் அடுத்த பொருளை தெரிவிக்கிறபடியால். இந்த ரெண்டு வித்தியாசம் இருக்கு. நம்ம ஏதோ விளக்கேற்றிடுறோம். இதனாலதான் நம்ம பெரியவர்கள்லாம் பார்த்து சாயங்காலத்துல விளக்கேத்து, காத்தால விளக்கேத்தினார். எண்ணத்துக்காக ஏத்தனம்னு ஆரம்பிச்சா, கொஞ்சம் உட்காருங்க, உட்கார்ந்து எண்ணத்துக்காக ஏத்தனம்னு தெரிஞ்சுட்டா அப்புறம் தெரியும். இந்த கேள்வி கேட்டியே காலத்தை கழிக்கணும்னால் காலம் வீணாத்தான் போகும். சரி, நீ கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்டா பதில் கிடைச்ச பிற்பாடு ஒத்துக்கிற மனப்பான்மையாவது இருக்க வேண்டும். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாங்க கேள்வி கேட்கறதுக்குன்னு இருப்போம், பதிலா நீங்க சொல்லிருங்க, முடிஞ்சா பண்ணுவோம்னா அப்படின்னு செய்ய முடியாது. அதனால ஒரு வெளிச்சம் இருக்குன்னால் அதுவே ஒளியா இருக்கிறதுனாலதான் இருட்டுக்குள்ள அது தோற்றுகிறது. இல்லைன்னா அது தெரியாது. மற்ற பொருள்லாம் தெரியல, அது பக்கத்தில் இருக்கிற பொருளை தோற்றுவிக்கிறது. அப்படின்னா அதுக்கு ஒரு ஒளி இருக்குன்னு அர்த்தம். அப்ப தானே ஒளியாக இருக்கும், தான் ஒளி உடையதாக இருக்கும்னு ரெண்டு சொல்றோமா? இந்த ரெண்ட புரிஞ்சுட்டா தான் மேலடியன் சொல்ல போற எதுவுமே புரியும். அப்ப தானே ஒளியா இருக்கு, தனக்கு ஒளி இருக்கிறதுன்னு எப்படி ரெண்டு சொல்றோமோ, அதை போல ஆத்மா ஞானமாகவே இருப்பார், ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கும் என்று ரெண்டா வச்சுக்கணும். ஆனா ரெண்டான்னு சொல்ல போகிறச்சவே என்ன வரும்னால் அத்வைதம் அடிபடும். என்ன தத்துவங்கள் ரெண்டுன்னு ஒத்துக்கணுமே. ஆத்மான்னு ஒரு தத்துவம் உண்மை, ஞானம்னு ஒரு தத்துவம் உண்மைன்னு சொன்னாதான் ஆத்மாவுக்கு ஞானம்னு சொல்ல முடியும். இதே அடிய முதல்ல சொன்னேனே, ஆத்மாவே ஞானம், அங்க ரெண்டாவது ஒத்துக்க வேண்டாம். ஆத்மாவே ஞானம்னா தத்துவம் ஒண்ணுதான், அது ஒளிமயமாகவே இருக்கும், ஒளி உடையதாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒளிமயமாக இருக்கும்னுவா. இந்த அளவுக்கு ரெண்டாவது தத்துவம் கிடையாது. பிரம்மம் அனுபூதிய ஞானமாக இருக்கும். இதத்தான் அத்வைதம் அத்வைதம்னு சொல்றோம். இல்ல, பிரம்மத்துக்கு ஞானம் உண்டு, பிரம்மத்துக்கு ஞானம் உண்டு, பிரம்மத்தை தவிர அச்சேதனம் உண்டு, பிரம்மத்தை தவிர நிறைய ஆத்மாக்கள் உண்டு. இப்படிங்கிறது துவைத்தம், பேதம். பேதம்னா பிரம்மம் மட்டும்தான் உண்மை, மற்றதெல்லாம் பொய்ங்கிறது இல்லை. பிரம்மத்துக்கே குணம் உண்டு, பிரம்மத்துக்கே விபூதி உண்டு, பிரம்மத்துக்கு எல்லாமே உண்டு. அதை தவிர எண்ணிறந்த ஆத்மாக்களும் உளரும், அதை தவிர ஜடப்பொருள்களும் உள்ளார்கள். இப்படிங்கிறதெல்லாம் துவைத்தம். அத்வைத்தம்ங்கிறது ரெண்டாவது இல்லேன்னு ஆயிடும். துவைத்தம்ங்கிறது ரெண்டாவது அவசியம் உண்டுன்னு ஆகும். இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்டதுதான் விசிஷ்டாத்வைத்தம். ஏன் இது வந்ததுன்னு சொல்றேன். இதெல்லாம் எதுக்காக பார்த்துட்டு இருக்கோம்? சேராததை சேர்க்கிறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அவர் தான் நமக்கு இத்தனையுமே காட்டி கொடுத்துட்டு இருக்கார். திடீர்னு அவரை மறந்து போயிட்டு வேதாந்தம் நன்னா இருக்கேன்னு ஆரம்பிச்சுட்டார். என்ன வரட்டு வேதாந்தம் பேசுறதுக்கா இருக்கும்? இந்த வேதாந்தம் தெரிந்து கொண்டு கடைசியில அவர் திருவடிகளே சரணம்னு பற்றி அந்த பக்தி தான் கொண்டு போய் விடப்படுதே தவிர நகி நகி ரக்ஷதி டுக்குருங்கரணே,
நீ எத்தவனா படித்திருக்கலாம். ஆதிசங்கர் பகவத்பாதர் சொன்னார், மகாஜானி. அவர் சொன்னது, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. வைத்திகார்த்தனமா வியாக்கரணம் உனக்கு வாழ்விக்க போகுது, மீமாம்ச வாழ்க்கை கொடுக்கும், நியாயம் வாழ்க்கை கொடுக்கும்னு நினைக்காதே. அதெல்லாத்தையும் வைத்துக்கொண்டு அவர் வாழ்க்கை கொடுப்பார்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது. உனக்கு ஏற்கனவே அவர் தான் சிருஷ்டித்திருக்கார். அதை புரிந்து கொண்டு அவர் திருவடிகளை பற்றவா. அப்ப துவைதத்துக்கு பேத சித்தாந்தம்னு சொல்லுவா, அத்வைதத்தை அபேத சித்தாந்தம்னு சொல்லுவா. 3 தத்துவங்கள்னு சொல்லிட்டால், தத்துவங்கள் 3, சித்து அச்சித்து ஈஸ்வரன், இப்படின்னா பேதம். ஒரே தத்துவம்னு சொன்னா அபேதம். அபேதபரமான வேத வாக்கியங்களும் உள்ளன, பேதபரமான வேத வாக்கியங்களும் உள்ளன. 2 மகாச்சாரியர்களும் 2 வாக்கியங்களையும் காட்டுட்டா. இந்த ஒரு கோஷ்டியா வாக்கியங்கள் எல்லாம் ஒன்னேதாங்கிறது, 2வதே கிடையாதுங்கிறது. இந்த வேற சில வாக்கியங்களை பார்த்தா நிறைய இருக்கேங்கிறது. அப்ப அந்த நிறைய இருக்குங்கிறத எடுத்துக்கவா, 2வதே கிடையாதுங்கிறத எடுத்துக்கவா. ஒரு வாக்கியம் சொல்றது, நேஹ நானாஸ்தி கிஞ்சன ஈக நானா நாஸ்தி. நானான்னு சொன்னால் இந்த குழந்தைகள்லாம் பார்த்து நம்ம எதையானு கொடுக்க போனா நானான்னு. சுவாமி இது அந்த நானா இல்லை, இந்த நானாங்கிறது வேண்டான்னு அர்த்தம் இல்லை. நானான்னா பலன்னு அர்த்தம். இங்கே பல கிடையாது. உபனிஷத் தெளிவா சொல்றது, இங்கே பல கிடையவே கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் ஒண்ணு, ஏகம் ஒன்று தான் உள்ளது, 2வதே கிடையாது. நான் நேகனானாஸ்தி கிஞ்சன இப்படின்னு சொல்லும். மற்றொரு இடத்துல பார்த்தால் தத்துவமசி ஸ்வேதகேதோ ஐததாத்மியம் இதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ. உத்தாலகர்னு அப்பா, ஸ்வேதகேது பிள்ளை. ஸ்வேதகேது 12 வருஷம் போய் வாத்தியார் சுவாமிகிட்ட படிச்சுட்டு வந்துட்டான், எல்லாம் கரகண்டுட்டான். திரும்பி வரார் பிள்ளை, அப்பாவும் பிள்ளையும் பார்க்க ஆரம்பிக்கிறா. ஏற இறங்க பார்த்துட்டு பளிச்சுன்னு கேள்வி கேட்டார், உன்னை பார்த்தா படிக்காது மாதிரி இருக்கேன்னாரு. ஆரம்பமே ஆபத்து. அந்த பிள்ளை நன்னாத்தான் படிச்சுட்டு வந்தான். படிச்சுட்டு வந்தது பார்த்து ஒண்ணு உத்ததமாதேசம் அப்ராட்சியா ஏன அஸ்ருதம் சுதம் பவதி அமதம் மதம் அவிஜாதம் விஜாதம். சாந்தோக்கிய உபனிஷத்து 6வது பிரபாடகம் சத்வித்யா பிரகரணம். அதுல அந்த அப்பா பிள்ளைய பார்த்து கேட்கிறார், என்ன நீ தெரிஞ்சுண்டா எல்லாம் தெரிஞ்சின்றதாகமோ அதை தெரிந்து கொள்ளவில்லையா? இதுதான் அவர் கேட்ட முதல் கேள்வி. பிள்ளை பதில் என்ன மாதிரி ரத்தன சுருக்கமா சொன்னா தெரியுமா, எனக்கு தெரியாதுங்கிறது இருக்கட்டும், கண்டிப்பா உங்ககிட்ட கேட்கிறேன், நீர் தான் தகப்பனார், எங்க வாத்தியார் எனக்கு இதை சொல்லி கொடுக்கல, அப்ப எனக்கு தகுதி இல்லையோ என்னமோ, உம்ம திருவடியை விழுந்து வணங்குறேன், உம்மகிட்ட கேட்டுக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம். எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்ததாகுமோ அந்த தத்துவத்தை தெரிந்து கொண்டாயான்னு கேட்கிறீரே, அப்படி ஒரு தத்துவம் உண்டான்னு கேட்டான். அதை தெரிஞ்சுட்டா தானே அதை தெரிஞ்சினதாகும். இந்த காகிதத்தை தெரிஞ்சணும் கடிகாரம் தெரிஞ்சினதாகுமா? கடிகாரத்தை தெரிஞ்சுட்டா கண்ணாடி தெரிஞ்சினதாகுமா? இல்லை இந்த ஒலிபெருக்கித்தான் ஒன்னும் ஆகாது. அதை தானே தெரிஞ்சுட்டாகணும். அது எப்படி ஒன்றை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாகும்ங்கிறது தான் அந்த பிள்ளையோட கேள்வி. அதுக்கு தந்தை பதில் சொல்றார், ஆகுமே, காரணப் பொருளை அறிந்து விட்டால் அனைத்து காரியங்களையும் அறிந்ததாகும். ஒரு காரணத்தை தெரிஞ்சுட்டானால் அந்த காரணத்தால உருவாக்கப்பட்ட காரியமெல்லாம் நீ தெரிஞ்சு விடலாம். எப்படின்னு பிள்ளை திட்டாந்தம் கேட்கிறான். யதா மிருத்பிண்டேன ஏகேன சர்வம் மிருண்மயம் விஜாதம் சியாது. எப்படி ஒரு மண்ணுருண்டையை தெரிந்து கொண்டு விட்டால் மண்ணால் ஆக்கப்பட வேண்டிய அத்தனையும் தெரிகிறதோ, மண்ணால் ஆக்கப்பட்ட எல்லாம் புரியும். மண்ணு பொம்மை, மண்ணு கட்டை, மண்ணு மேசை, மண்ணு நாற்காலி, மண்ணு சொவுரு, இது மண்ணு தூணு, எதை வேணா சொல்லாமே. மண்ணால தங்கம் ஒண்ணு தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோ, தங்க சங்கிலியை சொல்லலாம், தங்க ஒட்டியானத்தை சொல்லலாம், தங்க கம்மல் தோடு போட்டிருக்கானா, தங்க மூக்குத்தி போட்டுக்கலாம், தங்க மோதிரம் போட்டுக்கலாம், எல்லாத்தையும் தான் சொல்லலாம். தங்கம் தானே மூலப்பொருள். அந்த மூலப்பொருள் தெரிஞ்சுபடுத்தினா காரிய பொருட்கள் எல்லாம் அறிந்ததாகும். அதே போல இந்த பிரபஞ்சத்துக்கு பிரம்மம் மூலப்பொருள். அந்த காரணமான பிரம்மத்தை தெரிந்து கொண்டு விட்டாயானால் காரியமான பிரபஞ்சம் அத்தனையும் தெரிந்ததாகும். இதுதான் அப்பா பிள்ளைக்கு சொன்னது. அதை சொல்லிட்டே வந்தவர், நன்னா சொல்லிட்டு வந்தார். பிள்ளை நன்னாத்தான் புரிஞ்சுட்டா. அப்ப கடைசியா முடிக்கிறார், ஐததாத்மியம் இதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ தத் துவம் அசி ஸ்வேதகேதோ. இது புரிஞ்சாதான் வேதாந்தமே. திரும்ப திரும்ப எத்தனை காலக்ஷேபத்துக்கு போனாலும் தத்துவமசி வாக்கியார்த்தம் கேட்டியான்னு தான் ஆரம்பிப்பா. திரும்ப திரும்ப இந்த தத்துவமசி வாக்கியார்த்தம் என்னன்னு தெரியும். தது பிரம்மம், துவம் இதோ ஸ்வேதகேதுவே நீ, அசி இருக்கிறாய், பிரம்மம் நீயாக இருக்கிறாய், நீ பிரம்மம், பிரம்மம் நீ இருக்கிறாய். இதை எதுக்காக இப்ப சொல்றேன்னால், இதே விஷயத்த ஒரு 7 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்குடம்னு சொல்லிவிட்டு
மண்ணும் குடமும் வேறையா ஒண்ணான்னு கேட்டேன். அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அடி எனக்கு பதில் வரல, எனக்கு பதில் தெரியாது. ஏன்னா ரொம்ப நாள் அதுக்கு பதில் இல்லை. ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லலாம், ரெண்டும் வெவ்வேறேன்னு சொல்லிட்டு இருக்கலாம். அதே போல இப்ப சொல்லச்சே தத்து தொம் அசின்னு அவர் முடிச்சுட்டாரோ இல்லையோ. தத்துங்கிறது பிரம்மத்தை சொல்றது, தொம்னு தோ இவன் முன்னாடி இருக்கிற பிள்ளைய சொல்றது. அந்த பிரம்மமும் இந்த ஆத்மாவும் ஒண்ணுங்கிறாரா, வேறேங்கிறாரா, பிரியுங்கிறாரா, பிரியாதுங்கிறாரா, என்னன்னு சொல்றார்? முடிச்சுட்டார் அவர். சொல்றதாவது ஒரு தரம் சொன்னாரா? தத்துவமசி ஸ்வேதகேதோ, தத்துவமசி ஸ்வேதகேதோ, தத்துவமசி ஸ்வேதகேதோ, திரும்ப திரும்ப வேற அதை சொன்னார். பிள்ளைக்கு புரிஞ்சு போச்சு, அப்பாவுக்கு திருப்தியா போச்சு, நமக்கு ரெண்டு புரியல. இப்போ அவர் என்ன சொன்னார்னு புரியல, இந்த பிள்ளை ஏன் தலையை ஆட்டினார்னு புரியல. சரி நமக்கு என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருப்போம். அவர் என்னன்னு சொல்ல வருகிறார்னால், தத்துவமசி ஸ்வேதகேதோன்னு ஏன் தெரியுமா சொன்னேன்? ஒரு சில வாக்கியங்கள் எல்லாம் பேதத்தை பேசும், அதுக்கு பேத ஸ்ருதின்னு பேர். வேற சில வாக்கியங்கள் எல்லாம் அபேதத்தை பேசும், அதுக்கு அபேத ஸ்ருதின்னு பேர். போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா க்ஷரம் பிரதானம் அமுஷாட்சரம் ஹரஹ க்ஷராத்மானா ஈசதே தேவ ஏகா. இந்த உபனிஷத்துக்கள்லாம் மூணு தத்துவம் இருக்குங்கிறது. போக்தான்னு ஒருத்தர் இருக்கார், போக்யம்னு ஒண்ணு இருக்கு, பிரேரிதான்னு ஒருத்தர் இருக்கார். சக்கரை பொங்கல் கையில கிடைச்சது போக்யம், நான் தான் சாப்பிட போறேன், போக்தா. இன்னாருக்கு சக்கரை பொங்கல் கிடைக்கட்டும் ஒருத்தர் தூண்டுறார், பிரேரிதா ஈஸ்வரன். ஆக மொத்தத்துல தத்துவங்கள் மூணுன்னு ஒரு பக்கம் வாக்கியம் சொல்றது. இன்னொரு பக்கம் சொன்ன சர்வங்கல்விதம் பிரம்ம தத் ஜலாநிதி சாந்த உபாசித. நீ கண்ணால பாக்குற இத்தனையுமே பிரம்மம், தனித்து ரெண்டாவதே கிடையாது, நேகனானாஸ்தி, அத்தனையும் ஒண்ணும் இப்படின்னு அது சொல்றது. இந்த பக்கம் பேத ஸ்ருதி இருக்கு, இந்த பக்கம் அபேத ஸ்ருதி இருக்கே. இந்த ரெண்டையும் சமன்வயப்படுத்துவது எப்படி? இதுதான் விசிஷ்டாத்வைதத்தினுடைய முக்கியமான பணி. அது என்னன்னு சுவாமி ராமானுஜர் பார்த்தார்னால், இல்லே இந்த ரெண்டுத்துக்கும் கடக ஸ்ருதின்னு ஒண்ணு இருக்கு. அப்படியே கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னது அகடித கடனா சாமர்த்தியம். இப்ப திரும்ப அடியன் சொல்ற இன்னொரு வார்த்தை கடக ஸ்ருதி, அப்படின்னா சேக்கர ஸ்ருதின்னு அர்த்தம். இந்த ஸ்ருதி எல்லாம் பேதத்தை பேசி எடுத்து, இந்த ஸ்ருதி எல்லாம் அபேதத்தை பேச வந்தவை. இந்த ரெண்டுத்துக்கு முரண்பாடு வரக்கூடாதே. முரண்பாடு இல்லாம ரெண்டு வாக்கியமும் உண்மைன்னு ஒருங்க விடுதல்னு சொல்லுவா. அதுக்குதான் சமன்வயப்படுத்துறதுன்னுவா. இது அது ரெண்டுத்துல ஒரு குறையும் இப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம், ஒரு குறையும் இல்லை. நமக்கு மேலோட்டமா பார்த்தா முரண்பாடு இருக்கா மாதிரி தெரியும், ஒரு முரண்பாடும் இல்லைங்கிறதான் பகவத் ராமானுஜர் எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோ சதேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே. யஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரானாம் அந்தர்ஜரம் அசீஷமத்து. ஸ்ருதி வாக்கியங்களுக்குள்ள ஜுரம் வந்துருத்தான். ஜுரம்னா ஒவ்வாமை தானே. நம்ம ஏதோ ஒன்று சாப்பிட்டோம், ஒரு கிருமி உள்ள போச்சு, அதோட உடம்பு போராடுற ஒவ்வாமை தானே ஜுரம்ங்கிறது. அதே போலத்தான் இங்கேயும் ஜுரம் வந்துருத்துனால் இந்த வாக்கியம் இப்படி சொல்றது, இந்த வாக்கியம் இப்படி சொல்றது. இந்த ரெண்டுத்துக்கு ஒவ்வாமை வந்தா தக தக தகான்னு 102 அடிக்கிறது. இதை எப்படி சரிப்படுத்துறதுன்னு உடையவர் பார்க்கிறார். அதுக்கு வேதத்திலேயே வழி இருக்கணும். இந்த முரண்பாட்டை நீக்கிறதுக்கு வெளியிலேருந்து ஒருத்தரை கொண்டு வர முடியாது. என்னவா இருந்தால் சம்பிரதாயத்திலே கூட இப்ப சனாதன தர்மத்தில் இன்னதெல்லாம் காலத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கணும்னால் சனாதன தர்மத்தை சேர்ந்த ஆச்சாரியர்கள் மாத்தணும். இதுக்குன்னு யார் யாரோ இந்த சாயங்காலம் 9:30 மணிக்கு தொலைக்காட்சியில வச்சு ஓன்னு சத்தம் போட்டிருக்காளே, அவள்லாம் மாத்த முடியாது. மாத்தணும்னா இதற்கு உள்ள யார் இருக்கிறார்களோ அவர்கள், அவ்வளவுதான் தெரியும். யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து நீ பண்ணுனா, இங்க என்ன வேணும் என்ன வேணான்னு ஆயிரக்கணக்கான வருஷங்களா இவர்கள் தான் பழகி இருக்கா. இவர்களுக்கே தெரியும். இவர்களும் வெளியிலேருந்து எடுக்க மாட்டா. அந்த வேதத்துக்குள்ளேயே தான் என்ன மாறுதல் வேணுங்கிறதுக்கு அதுலயே இருக்கும். அதை தேர்ந்தெடுக்கணும். இந்த வருஷத்துக்கு இது வேணும், கலியுகத்துக்கு இது வேணும், திரேதாயுகத்துக்கு இது போரும், துவாபரத்துக்கு இது போரும்னு ஆச்சாரியர்கள் அதை பார்க்கணும். பார்த்து அவர்கள் தான் நமக்கு எடுத்து கொடுப்பார்கள். அதை போல ராமானுஜர் பார்த்து இது என்ன 2 வாக்கியம் இருக்கே, இந்த 2 வாக்கியத்தை எப்படி ஒருங்க விடுவது, முரண்பாடுகளை களைவதுங்கிறதுக்கு வேற வாக்கியம் இருக்குன்னு தேடி பார்த்தார். அது ரொம்ப ஆச்சரியமா சொல்லிடுத்து. இது ஏன் தெரியுமா நான் ஒன்னே ஒண்ணுதான்னு சொன்னேன், ஏன் தெரியுமா இந்த இடத்துல 3 இருக்குன்னு சொன்னேன். இந்த 3னுக்குள் 2 அந்த 1ஐ விட்டு பிரியாமல் ஒட்டி கொண்டு இருக்கும். இந்த 2 அந்த 1ஐ விட்டு பிரியவே பிரியாது. அதை சேர்த்துன்னு பாத்தியானா 1ன்னு சொல்லலாம். அதை பிரித்து பல பகுதிகள்னு பாத்தியானா பலன்னு பார்க்கலாம், பலன்னு பார்க்கலாம், 1ன்னு பார்க்கலாம்னாரு.